இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 13வது வசனத்தின் கடைசி பகுதி. இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. எலியா என்பவர் பெரிய தீர்க்கதரிசி. ஆண்டுடைய வார்த்தையை தைரியமாய் மனிதர்களிடத்திலும் ராஜாவிடத்திலும் சொன்னவர். எத்தனையோ அற்புதங்களை ஜனங்கள் மத்தியில நிகழ்த்தியவர். ஏசபேல் என்கிற ஒரு பெண்ணுடைய பயமுறுத்துகிற வார்த்தைக்காக பயந்து கெபியிலே ஒளிந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற எலியாவை பார்த்து தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எத்தனையோ கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய எலியா தீர்க்கதரிசி பயந்து போய் கெபியில் இருப்பதை கர்த்தர் விரும்பவே இல்லை. அதனாலதான் இங்கே உனக்கு என்ன காரியம் என்று சொல்லுகிறார். வார்த்தை கேட்கிற பிரியமானவர்களே, கர்த்தருடைய திட்டத்தையும் கர்த்தருடைய நோக்கத்தையும் நிறைவேற்றும்படியாய் கர்த்தருடைய அழைப்பு உங்களை நோக்கி வருகிறது. ஆனா இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய அழைப்புக்கு மாறாக நீங்க சில மறைவிடத்துல நீங்க உங்களை மறைத்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இன்றைக்கு வெளியே வா என்று சொல்லுகிறார். நீங்க அந்த இடத்திலிருந்து கர்த்தருக்காக செயல்படும்படியாக வெளியே நீங்கள் எழும்பி வரும்படியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார்.